சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். 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 எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். 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 இழுத்தெழு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். 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 எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். இழுத்தெழு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். 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 எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். இழுத்தெழு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். இழுத்தெழு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். இழுத்தெழு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உம்மை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். பூமியின் ஜனங்களுக்குள்ளே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாவா. பூமியின் ஜனங்களுக்குள்ளே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாவா. உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும். உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும். உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். இழுத்தெழு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். 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 இழுத்தெழு சீயோனே வல்லமையை இயேசுவின் நாமத்தில் சம்காரின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம்பா. சம்காரின் வல்லமையை மேற்கொள்ள ஒரு வல்லமை வேணும் ஆண்டவரே. சம்காரின் வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவரே. சம்காரின் வல்லமையை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. சம்காரின் வல்லமையை மேற்கொள்வதற்காக ஒரு அபிஷேகத்தை தரித்து கொள்ளுங்கப்பா. ஒரு அபிஷேகத்தை போட்டுருங்க ஆண்டவரே. சம்காரின் வல்லமைகள் மேற்கொள்ளப்படணும்ப்பா. சம்காரின் வல்லமைகள் அழிக்கப்படணும்ப்பா. சம்காரின் வல்லமையை நாங்கள் ஜெயிச்சணும் ஆண்டவரே. சம்காரின் வல்லமை நாங்கள் முறியடிச்சிடணும் ஆண்டவரே. அந்த சம்காரின் வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க, சம்காரின் கிரிகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த வல்லமையை தரித்து கொள்ளப்படுங்க. அந்த வல்லமையை தரித்து கொள்ள வைங்கப்பா. அந்த வல்லமையை தரித்து கொள்ள வைங்கப்பா. சம்காரின் வல்லமைகள் அழிக்கப்பட, சம்காரின் வல்லமைகள் மேற்கொள்ளப்பட, சம்காரின் வல்லமைகள் ஜெயிக்கப்பட, அந்த சம்காரின் வல்லமைகளை எல்லா விதத்திலும் மேற்கொண்டு ஜெயித்து
அந்த சம்காரியின் வல்லமையை ஜெயம் எடுக்க ஆண்டவரே அந்த வல்லமையை தெரிந்து கொடுக்க ஒரு விழிப்பை தந்த ஆண்டவரே, ஒரு விழிப்பை தந்த ஆண்டவர் வல்லமையை தரித்து கொள்ள, அபிஷேகத்தை தரித்து கொள்ள, கிருபையை தரித்து கொள்ள, அந்த சம்காரியின் ஆவியை மேற்கொள்ளவருக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் தேவை, எப்படிப்பட்ட கிருபைகள் தேவையோ, எப்படிப்பட்ட வல்லமைகள் தேவையோ அவை நாங்கள் தரித்து கொண்டு ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த சம்காரை மேற்கொள்ளவர் அபிஷேகம் ஆண்டவர், அந்த சம்காரை மேற்கொள்ளவர் வல்லமை ஆண்டவர், சம்காரின் வல்லமைகள் மேற்கொள்ளப்படனப்பா, சம்காரின் வல்லமைகள் அழிக்கப்படனப்பா. எல்லா விதத்திலும் எந்தெந்த விதத்துல எந்த கோணத்துல எந்த ரூபத்துல அந்த சம்காரின் வல்லமைகள் செயல்படுகிறதோ அவைகள் எல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்க, அவைகள் எல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த விழிப்பை அழிவில் காணுங்கப்பா, அந்த விழிப்பை தாங்கப்பா, அந்த சம்காரின் வல்லமையை கொத்தோர் விழிப்பை தாங்கப்பா, அந்த சம்காரியின் கிரிகளை கொத்தோர் விழிப்பை தாங்கப்பா, சம்காரியின் கிரிகளை அறிந்து கொள்ள, சம்காரியின் கிரிகளை புரிந்து கொள்ள, சம்காரியின் கிரிகளை எதிர்த்து நிற்க, சம்காரியின் கிரியை ஜெயம் எடுக்க அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தருபடி ஜெபிக்கிறப்பா, அந்த பலத்தை தருபடி ஜெபிக்கிறப்பா, அந்த வல்லமையை தருபடி ஜெபிக்கிறப்பா, அந்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் தர வேணுமா ஜெபிக்கிறப்பா, அந்த வல்லமையை கட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரபடி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த சம்காரியின் ஆவிகள் சபைக்கு மத்தியில கிரி நடப்பிக்க சம்காரியின் வல்லமைகள் எனக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவரே, எனக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த சம்காரியின் வல்லமைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த சம்காரியின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும்ப்பா, அந்த சம்காரியின் வல்லமை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் ஆண்டவர், அந்த சம்காரியின் வல்லமைகள் எனக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே, எனக்கு அழிக்கப்பட்டு ஜெயிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா இறங்குவீராக, தேவன் கிருபையா இறங்குவீராக, தேவன் கிருபையா இறங்குவீராக. அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் எந்தெந்த விதத்துல கிரியை நடைபெற்றாலும் அந்த கிரிகளை எல்லாம், அந்த கிரிகளை எல்லாம் கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா, கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா, தேவன் நிர்மலமாக்கி போடுங்கப்பா, தேவன் நிர்மலமாக்கி போடுங்கப்பா, கர்த்தர் நிர்மலமாக்கி போடு ஆண்டவரே, தேவன் நிர்மலமாக்கி போடும் அந்த சம்காரியின் வல்லமைகள், அந்த சம்காரியின் ஆவிகள் இயேசுவின் நாமத சபைக்கு மத்தியில கிரியை நடப்பிக்காதபடி சபைக்கு மத்தியில போராடுற அந்த சம்காரியின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா, முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம்பா, நிர்மலமாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தால் எந்த ரூபத்துல எந்த விதத்துல எந்த கோணத்தில் ஆண்டவரே அந்த சம்காரியின் ஆவியால் கிரி நடப்பிச்சாலும் அப்படிப்பட்ட அந்த கிரியைகள் எல்லாம், அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதா. அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள், அந்த சம்காரியின் செயல்கள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதா. முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால் சபைக்கு மத்தியில எளிமை கிரியை நடப்பிக்கிற, சபைக்கு மத்தியில எளிமை கிரியை செய்கிற அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தினால் இனி சபைக்கு மத்தியில அந்த சம்காரியின் வல்லமைகள் கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை செய்யவே கூடாது, கிரியை குடியவே கூடாது ஆண்டவரே. எந்த ரூபத்துல எந்த விதத்துல எந்த கோணத்துல அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் செயல்படவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிகள், அப்படிப்பட்ட சம்காரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் வேறு அறுக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, வேறு அறுக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, கிரிகள் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, கிரியைகள் முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, கிரியை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. அந்த சம்காரியின் வல்லமைகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் சீமா லக்க தோடி ஆந்தரா அல்மா ரக்க மான ஷியாந்தரோ பீப தாடி ஆந்த ரக்க மான அல்மாரா ஷபதுடி ஆந்த ரக்க மான. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள், அந்த சம்காரியின் செயல்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த சம்காரியின் கிரியைகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் இப்பொழுது வேறு அறுக்கப்படணும்ப்பா, வேறு அறுக்கப்படணும்ப்பா, வேறு அறுக்கப்படணும் ஆண்டவரே, வேறு அறுக்கப்படணும் ஆண்டவரே, வேறு அறுக்கப்படணும் ஆண்டவரே. அந்த வல்லமைகள் ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை செய்யவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிகள், அப்படிப்பட்ட சம்காரியின் வல்லமைகள் முற்றிலுமா நிர்மலமாய் போடும், முற்றிலுமா நிர்மலமாய் போடும், முற்றிலுமா நிர்மலமாய் போடும், முற்றிலுமா நிர்மலமாய் போடும். அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் ஏ மா காத்துடியா அல்மா ரக்க ஷியாந்த ரப தூடா நீமன் கர்ர மன ஷப தூடா நீபல் அர்ர மன கப தூடி அந்த ரக்க தூடா அல்மர ஷப தூடி அந்த ரக்க மன. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த சம்காரியின் வல்லமைகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் முற்றிலுமா அழிக்கப்படணும்ப்பா, முற்றிலுமா அழிக்கப்படணும்ப்பா, முற்றிலுமா நிர்மலமாய் போகணும்ப்பா, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு
கிரியை நடப்பிக்கவே கூட, கிரியை நடப்பிக்கவே கூட, கிரியை நடப்பிக்கவே கூட. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கைக்குள்ள, சபை வாழ்க்கைக்குள்ள, சமுதாய வாழ்க்கையில அந்த சம்காரியின் ஆவிகள் எந்த விதத்துல செயல்படாதபடி அதை முற்றிலுமா அழிச்சு போடும்படி ஜெபிக்கும், அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். அதுக்காக ஒரு வல்லமையை கேட்கிறோம், அதுக்காக வல்லமையை கேட்கிறோம். சம்காரியின் ஆவியை அழிக்க ஒரு வல்லமையை கேட்கிறோம், சம்காரியின் வல்லமையை அழிக்க ஒரு வல்லமையை கேட்கிறோம், சம்காரியின் ஆவியை அழிக்க ஒரு வல்லமையை கேட்கிறோம், சம்காரியின் வல்லமையை மேற்கொள்ள ஒரு வல்லமையை கேட்கிறோம், சம்காரியின் ஆவியில் அழிக்கப்பட ஒரு வல்லமையை கேட்கிறோம் ஆண்டவரே, ஒரு வல்லமையை கேட்கிறோம் ஆண்டவரே. சம்காரியின் ஆவிகளை முறியடிக்கப்பட, சம்காரியின் வல்லமைகள் முறியடிக்கப்பட, சம்காரியின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட ஒரு வல்லமையை கேட்கிறோம், ஒரு வல்லமையை கேட்கிறோம், ஒரு விழிப்பனாக கேட்கிறோம், ஒரு விழிப்பனாக கேட்கிறோம், ஒரு விழிப்பனாக கேட்கிறோம். அப்படிப்பட்ட விழிப்போடு அந்த சம்காரியின் வல்லமையை முறியடிச்சு போட, அந்த சம்காரியின் ஆவியில் அழிச்சு போட அந்த விழிப்பையும் அந்த வல்லமையும் கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கு தருவீராக, சபைக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் சபைக்கு நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம், சபைக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். அந்த விழிப்பையும் அந்த வல்லமையும் சபைக்கு தேவன் தந்தருளுவீராக, சபைக்கு தேவன் தந்தருளுவீராக, சபைக்கு தேவன் தந்தருளுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவன் தந்தருளுவீராக. அந்த சம்காரியின் வல்லமையை முறியடிச்சு போட, சம்காரியின் வல்லமையை முறியடிச்சு போட, சம்காரியின் வல்லமையை முறியடிச்சு போட, சம்காரியின் வல்லமையை நிர்மூலமாக்கி போட. ஆண்டவரே, 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 எங்களுக்கு ஒரு வல்லமையை கேட்கிறோம், ஒரு விழிப்பை நாங்கள் கேட்கிறோம், ஒரு வல்லமையை நாங்கள் கேட்கிறோம், ஒரு விழிப்பை நாங்கள் கேட்கிறோம். அந்த விழிப்போட கூட அந்த வல்லமையை பெற்று அந்த சம்காரியின் வல்லமையை முறியடிச்சு போட அந்த விழிப்பை அந்த வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து, எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து அந்த சம்காரியின் வல்லமையை வேறறுத்து போட, அந்த சம்காரியின் வல்லமையை அறுத்து போட, அந்த சம்காரியின் கிரிகளை முறியடிச்சு போட கர்த்தர் எங்களுக்கு அந்த வல்லமையை விழிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தருளும்படி ஜெபிக்க, ஒவ்வொருவருக்கு தந்தருளும்படி ஜெபிக்க. சிக்க தொடி ஆந்தரம் அல்மரா ஷபதுடி ஆந்த ரபதோ அல்மரா கபதுடி ஆந்தரம் நீமன் கரமன ஷக துடி ஆந்தரம் அல்மரா ஷபதட நீவதுடி ஆந்த ரக்கமன. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த சம்காரியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே, 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 அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். இந்த சம்காரியின் வல்லமைகள் முற்றிலும் அழிச்சு நிர்மூலமாக்க போடும்படி நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த சம்காரை நீங்க எங்க பார்க்க முடியும்னா, அவன் ஒரு கெட்ட ஆள் இல்ல, ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஒரு நல்ல விதமான கிரியைகளை அவனுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அவனை பார்க்க முடியாது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் 6வது 2 வசனத்தோட கூட இந்த சம்காருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அவருடைய முதல் கிரியை ஆண்டவருக்காக ஒரு பெரிய கிரிகளை நடப்பிக்க முடியாத அளவுக்கு செயல்படுகிறவன் யாருன்னா இந்த சம்கார். ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அவனை பைபிள் சொல்லுது, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனோட அவனும் அப்படின்னா அவன் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படி சொல்லப்படல, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்னு. அப்ப எல்லாரும் செய்யறது போல என்ன செய்ய முடியுதுன்னா, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக அவன் என்ன செய்ய முடியாதுன்னா முழுமையா செயல்பட முடியாது. அப்ப ஆண்டவருக்காக முழுமையா ஒரு நல்ல காரியத்தை, ஒரு பிரதானமான காரியத்தை, ஒரு பெரிய காரியத்தை செயல்பட விடாம தடுக்கிறது எந்த ஆவினா இந்த சம்காரியின் ஆவி. அந்த முதல் கிரியை வலது கையை உயர்த்தி இந்த சம்காரியின் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வதை தடை பண்ணுகிற இந்த சம்காரியின் வல்லமையில் அழிக்கப்படுப்பான் சோமன் எல்லாப்படி சோமன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை எங்களால் சாதிக்க முடியாம, ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியாம தடை பண்ணுகிற இந்த சம்காரியின் வல்லமைகள், இந்த சம்காரியின் ஆவிகள், இந்த சம்காரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றிலுமா முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றிலுமா நிர்மூலமாக்க போகும்படி ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஆண்டவருக்காக ஆண்டவரை பெரிய காரியத்தை, ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு எங்களை தடை பண்ணி தடுத்து போராடுகிற இந்த சம்காரியின் ஆவிகள், இந்த சம்காரியின் வல்லமைகள், இந்த சம்காரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, நிர்மூலமாக்கி போகும்படி ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, தகப்பனே, பெரிய காரியங்களை எங்களால செய்ய முடியல ஆண்டவரே, ஒரு பெரிய காரியத்தை உமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியல ஆண்டவரே. ஏதோ ஒரு சாதாரணமான காரியத்தை செய்ய முடியுதே ஒழிய ஒரு பெரிய பெரிய காரியத்தை உமக்காக ஆண்டு பெருமைக்கத்தக்க காரியத்தை, ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை, பெரிய பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில் ஆண்டவரை செய்ய முடியாம தடுத்து போராடுகிற ஆண்டவரே, இந்த சம்காரியின் ஆவிகள், இந்த சம்காரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றிலுமா நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும், எந்த காரியத்தை மையப்படுத்தியும் பெருசா எங்களால ஒன்றும் செய்ய முடியல
முடியல ஆண்டவரே, எங்களால் பெருசா செய்ய முடியாம, ஒரு பெரிய காட்ட செய்ய முடியாம எங்களை தடுத்து போராடுகிற அப்படிப்பட்ட சம்காரின் ஆவிகள், அப்படிப்பட்ட சம்காரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. ஒரு சாதாரண காரியத்தில் ஆண்டவரே நாங்க செய்ய முடிகிறதே ஒழிய பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்ட சிம்சோனை போல ஆண்டவரே ஒன்றும் இல்லாம போயும் ஒரு பெரிய கோலியாத்த கூழாங்களை வீழ்த்தின தாவீதை போல பெரிய பெரிய காரியங்களை எங்களால செய்ய முடியல ஆண்டவரே. அப்படி பெரிய பெரிய காரியங்களை உமக்காக செய்வதை தடை பண்ணுகிற இந்த சம்காரின் ஆவி, இந்த சம்காரின் வல்லமைகள், இந்த சம்காரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்தா சபைக்கு மத்தியில் ஆண்டவரே, சபை ஜனங்கள் ஆண்டவரே தேவனுக்காக பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமே இல்லாம வாழ வைக்கிற, அந்த ஆர்வத்தை எடுத்து போடுகிற, அந்த ஆர்வத்தை குறைத்து போடுகிற இந்த சம்காரின் ஆவிய, இந்த சம்காரின் வல்லமைய இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அபத்தமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய பெரிய காரியங்களை செய்ய விடாம தடை பண்ணி ஆண்டவரே ஒரு சாதாரணமான காரியத்தை மட்டும் செய்ய வச்சுட்டு பெரிய காரியங்களை செய்வதை தடை பண்ணுகிற அந்த சம்காரின் ஆவிய, அந்த சம்காரின் வல்லமைய இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அபத்தமாய்க்கு போகும்படி ஜெபிக்க. அப்படிப்பட்ட கிரிகள் இனி சபைக்கு முதல்ல கிரி நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. ஒரு சாதாரணமான காரியத்தை விட்டுட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வதை தடை பண்ணுகிற, பெரிய பெரிய காரியங்கள் தேவனுக்காக செய்ய முடியாம தடுத்து போராடுற இந்த சம்காரின் ஆவிக, இந்த சம்காரின் வல்லமைக இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்க, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. அந்த சம்காரின் வல்லமைக இனி ஒருபோதும் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சம்காரின் ஆவிக இயேசுவின் நாமத்தை முறிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தை. எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் நாங்க தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதை இந்த சம்காரின் வல்லமைகள் தடை பண்ணவே கூடாது, இந்த சம்காரின் வல்லமை தடுத்து போராடவே கூடாது. அப்படிப்பட்ட சம்காரின் ஆவிக முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம ரெண்டாவது கிரியை ஆர்வம் இருக்குது ஆனால் செயல்பட முடியல. செயல்பாக செய்ய பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆர்வம் அவனுக்குள்ள இருக்குது. ஏன்னா 600 பேரை கொல்ல முடியுது, அந்த 600 பேருக்கு மேலே என்னால் செய்ய முடியல, அவனால் தாண்ட முடியல. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது? அந்த ஆர்வம் இல்லைன்னா அந்த 600 பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டான்னா கொண்டு இருக்க மாட்டான். ஆனால் ஆர்வம் இருக்குது ஆனால் அவனை என்ன செய்ய முடியல. அதுக்கு மேலே ஒரு பெரிய கட்டவனால் செயல்படுறதுக்கு முடியல. அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா அவனை போராடி அவனை தடுத்து நிறுத்துது. அப்போ இன்னைக்கு அநேகருக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியல, அதை செயல்படுத்த முடியல. அந்த ஆர்வத்தை அப்படியே தடுத்து, அந்த ஆர்வத்தை குறைச்சி, அந்த ஆர்வத்தை முட்டைக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலோடு கூட நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே அவனை என்ன செய்ய முடியல, வளர விடாமல் அதுக்கு மேலே பெரிய காரியத்தை செஞ்சு ஒரு சாதனைக்குள்ளே கொண்டு போக முடியாமல் தடுத்து போராடுகிறது. ஆர்வம் இருக்குது ஆனால் செயல்பட முடியல. அப்படி பண்ண போராடுற அந்த சம்காரியின் ஆவியக்கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லா தலைகளை வானத்துக்கு உயர்த்தபடி ஜோமலமா, தலையை வானத்துக்கு உயர்த்தபடி ஜோமலமா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. ஆர்வம் இருக்குது ஆனாலும் செயல்படுத்த முடியல ஆண்டவரே, ஆர்வம் இருக்குது ஆண்டவரே, ஆண்டவர்கள் எதையாகி செய்யணும் என்ற ஆர்வம் இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் எங்களால் செயல்படுத்த முடியலப்பா. அப்படி ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வத்தை செயல் வழியில் கொண்டு வர முடியாம தடுத்து போராடுற இந்த சம்காரியின் ஆவிக ஆண்டவரை குடும்ப காரியத்தில், தனிப்பட்ட காரியத்தில், ஆண்டவருடைய காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில் ஆர்வம் இருக்குது. பெருசா செய்யணும், பெருசா சாதிக்கணும் என்ற ஆர்வங்கள் இருக்குது. ஆனாலும் அதை செயல் வடிவில் கொண்டு வர முடியலப்பா. ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு தடுத்துக்கிட்டே இருக்குது, இன்னும் ஒரு போராடிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது. எங்களால் பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் தாண்டி ஆண்டவர் செயல்பட முடியாம ஒரு சின்ன சின்ன காரியத்திலே முடக்கி போடுற அந்த சம்காரியின் ஆவி, அந்த சம்காரியின் வல்லமை, அந்த சம்காரியின் வல்லமைக இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. எங்க ஆர்வத்தை அப்படியே செயல்படுத்த முடியாம, எங்க ஆர்வத்தை அப்படியே வெளிக்காட்ட முடியாம, எங்க ஆர்வத்தை அப்படியே
நடைமுறையில கொண்டு வர முடியாம எங்களை தடுத்து போராடுற அந்த சம்காரின் ஆவிகள், அந்த சம்காரின் வல்லமைகள், அந்த சம்காரின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஆர்வத்தை அப்படியே நடைமுறையில கொண்டு வரணும்ப்பா. எங்க ஆர்வத்தை அப்படியே செயல் வடிவில் கொண்டு வரணும்ப்பா. எங்க ஆர்வம் அப்படியே செயல்படணும் ஆண்டவரே. எங்க ஆர்வத்தை அப்படியே நாங்கள் செயல் வடிவில் கொண்டு வரணும் ஐயா. கர்த்தர் என்னென்ன ஆர்வம் இருக்குதோ, எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குதோ, எப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்குதோ, எப்படிப்பட்ட வாஞ்சைகள் இருக்குதோ, எப்படிப்பட்ட ஏக்கங்கள் இருக்குதோ, அந்த ஏக்கத்தை முழுவதுமாக நாங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரே. அந்த ஆர்வத்தை அப்படியே நிறைவேற்றி முடிக்கணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சையை அப்படியே நிறைவேற்றி முடிக்கணும் ஆண்டவரே. ஆர்வம் இருக்குது, ஆர்வத்தை தூண்டுகிறது, ஆனால் எங்களால் செயல்பட முடியலப்பா. எங்களால் செயல்பட முடியலப்பா. எவ்வளவோ ஆர்வம் இருக்குது, அத்தனை அடங்கி போகிறது ஆண்டவரே. ஏதோ ஒன்று தடுத்து போடுகிறது ஆண்டவரே. அந்த தடுத்து போடுகிற இந்த சம்காரின் ஆவி, இந்த சம்காரின் வல்லமை, எவ்வளவோ ஜெபிக்கணும் ஆர்வம் இருக்குது, ஆவில நிரம்ப ஆர்வம் இருக்குது, ஆத்தும் ஆதேச ஆர்வம் இருக்குது, கொடுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனாலும் செயல்படுத்த முடியல. குடும்பத்தை தூக்கி நிறுத்த, குடும்பத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனாலும் எங்களால் முடியல. ஆனாலும் எங்களால் முடியல. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியம் வந்து அதை அப்படியே தடுத்து போடுது, அதை அப்படியே தடை பண்ணி போடுது, அப்படியே சுக்கு நூற உடஞ்சு போகுது, அந்த காரியங்கள் அப்படியே நிறைவேறாம போகுது. அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து எங்க ஆர்வத்தை அப்படியே நிறைவேற்ற முடியாம, அந்த ஆர்வத்தை செயல்படுத்த முடியாம தடுத்து போராடுகிற இந்த சம்காரின் ஆவிகள், இந்த சம்காரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. நாமத்திலப்பா 1% கூட எங்க ஆர்வங்கள் குறையவே கூடாது, எங்க செயல்பாடுகள் குறையவே கூடாது. எங்க ஆர்வமும் செயல்பாடும் சரி சமமாக இருக்கணுமே ஒழிய எங்க ஆர்வத்தில் இருக்கிற 1% கூட எங்க செயல்பாட்டில் குறையவே கூடாதப்பா. இந்த சம்காரின் ஆவி தடுக்கவே கூடாது ஆண்டவரே. எங்க ஆர்வத்தை தடுத்து போராடுற, எங்க ஆர்வத்தை செயல்படுத்த முடியாம தடுக்கிற ஆண்டவரே, இந்த சம்காரின் ஆவிகள் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமான நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 3வது கிரியை, என்னைக்கோ செய்ததை பல நாட்கள் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த 600 பேரை கொண்டதை மட்டும்தான் அந்த வேதம் எழுதப்பட்டிருக்கே தவிர அதற்கு பிறகு அவன் என்ன செஞ்சான் ஏதோ ஒன்றுமே இல்லை. அப்போ இன்னைக்கு என்னைக்கோ ஒன்று செய்வோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சதை செஞ்சுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கோ செஞ்ச ஒரு காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் பேசுவாங்க. நாங்கள் அன்னைக்கு அதை செஞ்சோம், நாங்கள் அன்னைக்கு அதை செஞ்சோம், நாங்கள் அன்னைக்கு அப்படி செஞ்சோம். அப்போ இன்னைக்கு என்னப்பா செஞ்சீங்கன்னு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, நேற்று என்ன செஞ்சீங்க, போன வாரம் என்ன செஞ்சீங்க, போன மாதம் என்ன செஞ்சீங்க, அதை பற்றி பேசல. ஆனால் இல்லை பேசுறதுக்கு. ஆனால் என்னைக்கோ செய்த ஒரு காரியத்தை பற்றி திரும்ப 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 பேசிக்கொண்டு இருக்குது எந்த ஆவினா, இந்த சம்காரின் ஆவி. என்னைக்கோ செஞ்ச தாற்றுக்கோளால் 600 பேர் அடித்தாரான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு 2 வசனத்தில் சரித்திரம் முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் 1 வசனத்தில் சரித்திரம் முடிஞ்சிடுச்சு. ஸோ தெபோராளை பற்றி பேசும்போது தெபோராள் இந்த சம்கார எளிமைனா, தெபோராளை எளிமைனா, ஆனால் என்ன செய்ய முடியல, ஒரு ஆளாக அந்த கிராமத்தை தூக்கி நிறுத்த முடியல, தடுத்து நிறுத்த முடியல, ஜனங்களை சரிப்படுத்த முடியல. அதை பேசுறதுக்கு இவருடைய தவறை சுட்டி காட்ட தான் 5:6 சொல்லப்படுறத தவிர இவருடைய சரித்திரம் 1 வசனத்தை என்ன செஞ்சிருது, முடிஞ்சு போயிடுது. அப்போ என்ன செய்ய முடியல, என்னைக்கோ செஞ்ச ஒரு காரியத்தை இன்னைக்கு என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம், திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். என்னைக்கோ செஞ்சது, பட் நேற்றுக்கு செஞ்சதை பற்றி பேச இல்லை, போன வாரம் செஞ்சதை பற்றி பேசலை. நாங்கள் இன்னைக்கு இதை செஞ்சோம், நேற்றுக்கு இதை செஞ்சோம், போன வாரம் கொஞ்சம் மணி நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக செஞ்சுட்டு புதுசு புதுசாக பேசுறதுக்கு முடியல. என்னைக்கும் செஞ்ச காரியத்தை திரும்ப திரும்ப பேச வைக்கிறது இந்த சம்காரியின் ஆவி. அப்படிப்பட்ட அந்த சம்காரியின் வல்லமையை இன்னைக்கு அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் அப்படியே சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. என்னைக்கோ செய்த ஒரு காரியத்தை நாங்கள் இன்னைக்கு பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய புதிய காரியத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை பெற்று புதிய புதிய காரியங்களை நாங்கள் செய்யணுமே ஒழிய பழைய காரியங்கள் நாங்கள் திருப்திப்படக்கூடாது ஆண்டவரே. பழைய செயல்களில் திருப்திப்படக்கூடாது ஆண்டவரே. என்னைக்கோ செஞ்ச காரியத்தை பேசுறதுல சந்தோஷப்படக்கூடாது ஆண்டவரே. என்னைக்கோ நாங்கள் செய்த காரியத்தில் எங்கள் மன திருப்திக்குள்ளே வந்துடக்கூடாது ஆண்டவரே. என்னைக்கோ நாங்கள் செஞ்ச
காரியத்தை வச்சு இன்னைக்கு நாங்க திருப்தி பற்றக்கூடாது ஆண்டவரே. என்னைக்கோ நாங்க செஞ்சது, எப்பயோ நாங்க செஞ்சது, கடந்த காலத்துல செஞ்ச காரியங்களை வைத்து ஆண்டவரே நாங்க நிகழ்காலத்துல நாங்க ஒரு நாள் சந்தோஷப்படவே கூடாது ஆண்டவரே. அப்படி சந்தோஷப்பட வைக்கிற, என்றைக்கோ செய்த காரியத்துல இன்றைக்கு சந்தோஷப்பட வைக்கிற அந்த சம்காரியின் ஆவிக, அந்த சம்காரியின் வல்லமைக இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிக, அப்படிப்பட்ட சம்காரியின் வல்லமைக, அப்படிப்பட்ட சம்காரியின் கிரிக முற்றிலும் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அபத்தமாய்க்கு போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க, முற்றிலும் அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. தகப்பனே, நாங்க என்னைக்கோ நடந்த அந்த பழைய காரியத்தை பேசுறவங்களா இருக்க கூடாதையா. புதிய புதிய காரியம், இப்ப நடந்த காரியம், இன்றைக்கு நடந்த காரியம், கொஞ்சம் நடந்த காரியம் என்று புதிய புதிய காரியங்கள் நடப்பித்து நாங்க பேசுகிற ஜனங்களா இருக்கணுமே ஒழிய பழைய காரியங்களை திருப்தி படக்கூடியவங்க இருக்க கூடாதையா. பழைய செயல்களை திருப்தி பட்டவங்களா இருக்க கூடாதையா. பழைய காரியங்கள், பழைய செயல்கள், பழைய கிரிகள், அப்படிப்பட்ட காரியத்துல நாங்க ஒரு நாளும் திருப்தி பட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே. நாங்க திருப்தி பட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே. நாங்க திருப்தி பட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஒருவிசை கிருபையா இறங்கபடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவிசை கிருபையா இறங்கபடி ஜெபிக்கிறோம். கிருபையா ஒருவிசை இறங்கபடி ஜெபிக்கிறோம். கிரியை நடப்பிக்கப்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி ஆண்டவரே ஒரு பலத்த காரியத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பலமான கிரிகளை கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம்பா. ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கிரியை செய்ய வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா. பழைய கிரியைகள்ல, பழைய காரியங்கள்ல நாங்க ஒரு நாளும் திருப்திப்பட்டு போயிடவே கூடாது. திருப்திப்பட்டு போயிடவே கூடாது. பழைய காரியங்களில் நாங்க திருப்தியா போயிடவே கூடாதப்பா. போயிடவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலா அந்த பழைய காரியத்தை விட்டுட்டு நாங்க புதிய காரியம் வேணும், புதிய காரியம் செய்யணும், புதிய கிரியை நடப்பிக்கணும் என்ற அந்த புதிய காரியத்துக்கு மேல ஆர்வம் உள்ளவர்களா, ஆர்வம் உள்ளவர்களா, ஆவல் உள்ளவர்களா, ஆசை உள்ளவர்களா, அப்படிப்பட்ட காரியத்தை நடப்பிக்கிறவங்களா, அந்த புதிய காரியத்தை குறித்து கர்த்தர் இன்றைக்கு எங்களை கொண்டு இப்படிப்பட்ட கிரியை செய்தார் என்று நாங்கள் புதிய காரியங்களை குறித்து பேசுகிற நபர்களா இருக்கணுமே ஒழிய, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற நபர்களா இருக்கணுமே ஒழிய, ஒரு நாள் பழைய காரியங்களை, பழைய கிரிகளை நாங்கள் திருப்திப்பட்டு போயிடவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிக, அப்படிப்பட்ட சம்காரியின் வல்லமைக அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிகளை கர்த்தர் ஒன்று பலமாக்கி போட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே நாலாவது கிரியை, எல்லார போல நானும் வாழணும்னு விரும்புறவனே தவிர நான் ஒரு விசேஷித்தமா வாழணும், நான் ஒரு வித்தியாசமா வாழணும், நான் ஒரு தனிப்பட்ட வாழ்நிலையா வாழணும், ஒரு தனித்துவம் உள்ளவனா வாழணும் என்ற எண்ணம் இல்லாத போனவன் இந்த சம்கார். ஏன்னா அந்த 31 எப்படி ஆரம்பிக்குதா, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்னு இருக்குது. அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படி இருக்கு. ஆனா மாறாக எத்தனை வருஷம் அவன் கிரியை செஞ்சான், எத்தனை வருஷம் கிரியை நடிப்பிச்சான், யார் அவன் போராடினான், எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சான் அப்படின்றது இல்லை. ஸோ அவனும், அந்த அவன் என்ற வார்த்தை ஒரு ஆபத்தான வார்த்தை. அவன் ரட்சித்தான் அப்படி சொல்லப்படலை. மற்றவனா சொல்ல பார்த்தோம், என்ன சொல்லும், ஏகூத் அவன் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படி சொல்லும். ஏகூத் இஸ்ரவேலை ரட்சித்தான். கேனேசின் குமாரனுக்கு ஒத்தினியே என்ன செஞ்சான், இஸ்ரவேலை ரட்சித்தான். 40 வருஷம் அமைதல் உண்டாச்சு, 60 வருஷம் அமைதல் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும். ஆனா இந்த சம்காரை பத்தி சொல்லும் போது அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான், அவனும் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க தவிர அவன் ரட்சித்தான் அப்படி சொல்லப்படாது. அவனை பற்றி ஒரு விசேஷமா சொல்லப்படாது. அப்ப அவன் எப்படி வாழ்றவன், எல்லாரும் வாழ்றத போல என்ன செய்யணும், நம்மளும் வாழ்ந்துட்டு போலாம், 10ஓட 11 வாழ்ந்துட்டு போலாம், 4ஓட நாமளும் ஒன்னா வாழ்ந்துட்டு போலாம். ஒரு விசேஷித்தமா, ஒரு ஸ்பெஷலா, ஒரு தனித்துவம் உள்ளவங்களா, ஒரு தனிப்பட்ட காரியத்தை செய்யறவங்களா, ஒரு விசேஷமானவர்களா நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழணும். ஒரு ஸ்பெஷலா நம்ம என்ன செய்யணும், வாழணும். எதையாவது நம்ம செய்யணும், எதையாவது நம்ம சாதிக்கணும். அப்படிப்பட்ட ஆர்வம் இல்லாம எல்லாரும் போல நாமளும் இருந்துட்டு போலாம், ஊரோட ஒன்னா ஒத்து போலாம், ஊரோட ஒருவரை எழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட கூட கலந்து மற்றவங்களை போலவே நானும் இருக்கணும் என்ற
எண்ணம் உள்ளவன் இந்த சம்கா இந்த 4வது கிரியை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி பக்கத்தில் கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுக்கு பார்க்கலாம். பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுக்கு இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. மற்றவளை போலவே தன்னையும் வாழ வைக்கிற, மற்றவளை போலவே தானும் இருக்கணும் என்ற எண்ணத்தோடு வாழ வைக்கிற இந்த சம்காரின் ஆவிக, இந்த சம்காரின் வல்லமைக, இந்த சம்காரியின் கிரிக இயேசுவே நாமத்தை முற்றி அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறப்பா. முற்றிலுமா நிர்மலமாக்கி போடும்படி செபிக்கிறப்பா. மற்றவளை போல ஆண்டவர் நானும் வாழணும், மற்றவளை போலவே நானும் இருந்துடணும். நான் ஒரு விசேஷித்தமா வாழக்கூடாது, நான் ஒரு விசேஷித்தமா இருக்கணும் அப்படின்ற தனித்துவம் உள்ள, அந்த ஆர்வம் உள்ள, அந்த வெறி உள்ள, அந்த தரிசனம் உள்ள, அந்த எண்ணம் உள்ள, அந்த ஆசை உள்ள ஒரு நபரா வாழ விடாம எல்லாரையும் போல நானும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட செயல்பட வைக்கிற இந்த சம்காரியின் ஆவிக, இந்த சம்காரியின் வல்லமை, இந்த சம்காரியின் வல்லமை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிற, முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி செபிக்கிற, முற்றிலுமாய் அபத்தமாய்க்கு போடும்படி செபிக்கிற, முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி செபிக்கிற இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. எல்லாரும் போலவே நானும் இருக்கணும் என்ற எண்ணத்தோடு, எல்லாரும் போலவே நாமளும் வாழணுன்ற எண்ணத்தோடு, மற்ற விசுவாசி போலவே நானும் இருக்கணும், நான் ஒரு ஸ்பெஷலா இருக்க கூடாது அப்படிப்பட்ட எண்ணத்தை எடுத்து பொருட்டு எல்லாரையும் போல மற்றவளை போலவே மற்றவளை சாதாரண ஒரு நபராக இருந்துட்டு போயிடும் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட வாழ வைக்கிற இந்த சம்காரின் ஆவிக, இந்த சம்காரின் வல்லமைக முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறப்பா. முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறப்பா. உம்முடைய சித்தமே ஆண்டவர். ஜாதிகளோடு கலவாதவர்கள் இவங்க தனித்து வாசம் பண்ணக்கூடியவர்கள் என்று ஆண்டவர் தனித்துவத்தை விரும்புகிறானால் அந்த தனித்துவத்தை காட்ட முடியாம, அந்த தனித்துவமா செயல்பட முடியாம தடுத்து போராடுற இந்த சம்காரியின் ஆவிக, இந்த சம்காரியின் வல்லமைக, இந்த சம்காரியின் கிரியைக முற்றிலும் அழிஞ்சு போகும்படி செபிக்கிறோம், முற்றிலும் அழிஞ்சு போகும்படி செபிக்கிறோம், முற்றிலும் அழிஞ்சு போகும்படி செபிக்கிறோம், முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறோம் இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிக, அப்படிப்பட்ட சம்காரியின் வல்லமைக இப்போ அழிக்கப்படணுமையா, இப்ப முறியடிக்கப்படணும்ப்பா, இப்ப நிர்மலமாய் போகணும்ப்பா, இப்ப நிர்மலமாய் போயிடணும்ப்பா, இப்ப அழிக்கப்பட்டு போயிடணும்ப்பா, இப்ப ஒன்றுமில்லாம ஆக்கப்பட்டு போயினாயா இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. அல்மா ரக்க ஷியாந்த ரக்க தோட இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில். அப்படிப்பட்ட சம்காரின் ஆவிக அழிக்கப்பட்டு ஆண்டவரே தனித்துவம் உள்ளவர் நபரா அந்த பெனகாசை போல ஆண்டவரே எல்லாரும் அமைதி அமர்ந்திருந்தாலும் அந்த பெனகாச ஆண்டவரே ஈட்டிய கையில் எடுத்து அந்த கஸ்மியை அழிச்சு ஆண்டவரே தேவ கோபத்தை தடுத்து ஒரு தனித்துவத்தை பெற்றுக்கொள்ள நபரா இருப்ப முடியுமானா அப்படிப்பட்ட ஒரு நபர்களா ஒரு தனித்துவத்தோடு வாழ்ந்து தனித்துவத்தோடு செபித்து நான் செபத்தோட தனித்துவம் இருக்கணும், என் துதியில ஒரு தனித்துவம் இருக்கணும், என் வாழ்க்கையில ஒரு தனித்துவம் இருக்கணும், எங்க குடும்பத்தோட தனித்துவம் இருக்கணும் என்ற எல்லா இடங்களிலும் அந்த தனித்துவத்தை பதிச்சு ஒரு பாதையை பதிச்சு போகிற நபரா நாங்க இருக்கணுமே ஒழிய எல்லாரையும் போல நாங்களும் இருக்கணும் என்ற எண்ணம் எங்களை விட்டு வேரோட அழிந்து போகும்படி செபிக்கிறோம். இதுக்கு பின்னால இருந்து கிரியை செய்யற அந்த சம்காரியின் ஆவிக அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறோம், முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். இனி எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த சம்காரியின் ஆவி கிரியை நடைபெற்றவே கூடாது ஆண்டவர், கிரியை நடைபெற்றவே கூடாது ஆண்டவர். எங்களுக்குள்ள எந்த கோணத்திலும் எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் இந்த சம்காரியின் ஆவி கிரியை நடைபெற்றவே கூடாது ஆண்டவர், கிரியை செஞ்சிடவே கூடாது ஆண்டவர். எல்லாரும் போலவே நாமளும் வாழ்ந்துட்டு போயிடலான்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவர். எல்லாரும் வந்துட்டு போறத போல நாமளும் வந்துட்டு போயிடலான்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். எல்லாரும் அப்படி போனாலும் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் செயல்பட வேண்டும், நான் இப்படிதான் கிரியை நடப்பிக்குவேன் என்ற அப்படிப்பட்ட தனித்துவம் கொண்ட ஒரு நபர்களா கர்த்தர் எங்களை மாற்றி விடும்படி செபிக்கிறோம். எங்க குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களும் எங்க சபையில ஒவ்வொரு நபர்களும் அப்படிப்பட்ட நபர்களா கர்த்தரை மாற்றி விடுங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் வயதான ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களா கர்த்தரை மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், மாற்றிவிட வேண்டுமா செபிக்கிறோம், மாற்றிவிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே இயேசுவே நாம எல்லாரையும் போலவே நாம் வாழ்ந்துட்டு போயிடுன்ற எண்ணத்தை மாற்றி ஒரு தனித்துவம் ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு நபர்களா ஆண்டவரே ஒரு முத்திரையை பதிச்சு போகிற ஒரு நபர்களா கர்த்தரை மாற்றிவிட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 5வது கிரியை அவனாகவே செயல்படுகிறவன் இந்த சம்கார். ஏன்னா அந்த 3ஆம் அதிகாரத்தில் காலேபனுக்கு ஒத்தினியலை ஆண்டு பைபிள் சொல்லும் கர்த்தர் ஒத்தினியலை எழுப்பினார் அப்படின்னு, ஏகூத்தை கர்த்தர் எழுப்பினார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சம்காரை பொறுத்தளவுக்கு சம்கார் எழுப்பினான்னு சொல்லுவானே தவிர ஆனால் சம்காரை தேவன் எழுப்பினார்னு சொல்ல மாட்டார். ஏகூத்தை தேவன் எழுப்புகிறாரு,
ஒத்தினியலை தேவன் எழுப்புகிறார், நியாயாதிபதிகளை தேவன் எழுப்புகிறார். எல்லாரும் யார் எழுப்புகிறார்? தேவன் எழுப்புறார். ஆனால் 31 சம்காரம் சொல்லப்படுது, சம்கார் எழும்பி இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்னு சொல்லும். மற்றபட்டுக்கு ஆண்டவர் அவனை எழுப்பினார் என்ன செய்ய முடியாது, சொல்லாது. அப்போ எல்லாரும் செய்கிறாங்க, அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்? எல்லாரும் செய்கிறதையே நம்மளும் செய்யணும். எல்லாரும் போல வாழணும்னு நினைக்கிறத வேற, எல்லாரும் செய்கிறதையே நம்மளும் என்ன செய்யணும். பட் தேவனை நம்மளுக்கு எதுக்கு நினைச்சாரு? தேவன் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? நம்மளை தேவன் என்ன செய்ய சொல்றாரு? நம்ம தேவன் என்ன செய்யறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு? எப்படிப்பட்ட கிருபை நம்ம மேலே இருக்குது, எப்படிப்பட்ட அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. அப்போ ஏன் அவனால் பெருசாக அவனை செய்ய முடியல? அவனாகவே எழுப்பி செயல்பட்டா அவனை ஒன்று என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. தேவன் எழுப்பினா எல்லாரும் சொல்லும் 40 வருஷம் அவன் அழைச்சான் இவன் அழைச்சான்னு சொல்லும். ஆனால் இவனை பற்றி ஒன்றும் சொல்லலை. அவனே எழும்பி இஸ்ரவேலை ரட்சித்தான், அதோட முடிச்சிருவான். ஒரே வசனத்தில் அவன் டோட்டல் சரித்திரம் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஏகூத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட சரித்திரம் சொல்லும், ஒத்தினியலை பற்றி ஒரு நீண்ட சரித்திரம் சொல்லும். ஆனால் இந்த சம்காரை பற்றி ஒரே ஒரு வசனம் முடிச்சிருது. அவனுடைய தவறை சுட்டி காட்டுவதற்காக 5:50 அவன் தவறை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு வசனத்தை ஆளு எழுதுவார். ஆனால் அவன் சரித்திரம் ஒரே வசனம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் எழுதுறத போலவே நானும் என்ன செய்யணும். எல்லாரும் செய்கிறாங்களா, நானும் செய்யலாம். எல்லாம் வாங்குறாங்களா, நானும் வாங்கலாம். எல்லாம் போகிறாங்களா, நானும் போகலாம். எல்லாம் பண்ணுறாங்களா, நானும் பண்ணலாம். பட் நீ அதை பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கணும். நீ அதை பண்ணலாமா, நான் அதை செய்யலாமா? எல்லாரும் செய்யலாம், ரைட்டு, நான் செய்யலாமா? அதை ஏகூத்தை தேவன் எழுப்பினார், அவன் செய்கிறான். ஒத்தினியலை தேவன் எழுப்பினார், அவன் செய்கிறான். இருக்கிற கல்குள்ள பட்டு தான் அவன் பண்ணான். நானும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் அந்த சம்கார் யாருன்னா எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்யலாம். அவங்க செய்கிறத போலவே நம்மளும் செய்யலாம். அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை. இப்போ ஃபாதர் இருக்கிறனா ஃபாதர் செய்கிற மாதிரி அவர் தான் செய்ய முடியும் இல்லையா? பட் யாரும் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஃபாதரை போலவே நான் செயல்படால் அது நடக்காது, அது கிரியை செய்யாது, அது செயல்படவும் முடியாது. அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அவர்களை தேவன் என்ன கேட்பா, அவங்க அதை செய்கிறாங்க. நம்மளை தேவன் எது கேட்பா, நம்ம செய்யணுமே ஒழிய அவங்க செய்கிறதையே நம்ம பார்த்து அப்படியே செய்யணும் என்ற எண்ணங்களை கொண்டு வருகிறது யாருன்னா இந்த சம்கார். அவங்க செய்கிறதையே அவங்களையே ஃபாலோ பண்ணுறது, அவங்களையே காப்பி அடிக்கிறது, மற்றவர்களை காப்பி அடித்து வாழ வைக்கிற வாழ்க்கையை வாழ வைக்கிறது யாருன்னா இந்த சம்கா. இந்த 5வது கிரியை அழிக்கும்படி எல்லாம் எளிமை நின்றபடி செபிக்கலாமா? எல்லாம் எளிமை நின்றபடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இந்த சம்காரின் 5வது கிரியை எல்லாரும் செய்கிறத போலவே நானும் செய்கிறேன்ற, தானும் எழும்புன்ற, தானும் இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து செயல்படுகிற இந்த சம்காரின் வல்லமையை இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மற்றவங்க செய்கிற அதே செயலை எங்களையும் செய்வதற்கு தூண்டுகிற, எங்களையும் செய்வதற்கு அர்ப்பணிக்க வைக்கிற, எங்களையும் செய்வதற்கு ஏவர, எங்களையும் செய்வதற்கு ஆர்வம் காட்டுற அப்படிப்பட்ட சம்காரின் ஆவிக, அப்படிப்பட்ட சம்காரின் வல்லமை இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மற்றவங்க செய்கிற அதே காரியத்தை நாங்கள் ஒரு நாள் செய்வதற்கு முற்படக்கூடாது ஆண்டவரே, விருப்பம் காட்டக்கூடாது ஆண்டவரே, செயல்படுத்தக்கூடாது ஆண்டவரே. அடுத்தவங்க செய்கிற அதே காரியத்தை நாங்களும் ஃபாலோ பண்ணி அப்படியே செய்வதற்கு எங்களை தூண்டி ஏவி எங்க முனையற்ற போக பண்ற, எங்க செயல்பட ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்த போராடுற இந்த சம்காரின் ஆவிக, இந்த சம்காரின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அடுத்தவங்க செய்யறதையே எங்களையும் செய்ய தூண்டி போராடுற அப்படிப்பட்ட சம்காரின் ஆவிக இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் வேரோடு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இனி குடும்பத்தில் ஆண்டவரே ஒருவர் செய்யறத அப்படியே அடுத்தவரை ஃபாலோ பண்ணக்கூடாது ஆண்டவரே. அதை ரோல் மாடலாக எடுக்கலாம், ஆனால் அதையே செய்வேன் அப்படியே செய்வதற்கு தூண்டுகிற இந்த சம்காரின் ஆவிக சபைக்கு மத்தியில் ஒருவர் செய்கிற காரியத்தை அப்படியே அடுத்தவனை செய்வதற்கு தூண்டுகிற இந்த சம்காரின் ஆவிக முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமா முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமா செயலிழந்து போக பண்ணபடி ஜெபிக்கிறப்பா. ஒரு நாள் ஆண்டவரே இந்த சம்காரின் ஆவி, இந்த சம்காரின் வல்லமைக ஆண்டவரே செயல்படவே கூட தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில ஒரு இடத்திலும் அடுத்தவங்க செய்யற அதே காரியத்தை எங்களையும் செய்வதற்கு தூண்டி எங்களையும் செய்ய வைக்கிற இந்த சம்காரின் வல்லமைக, இந்த சம்காரின் ஆவிக முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த சம்காரின் வல்லமைக ஒரு நாள் செயல்
செயல்படவே கூடாது ஆண்டவரே. குடும்பத்தில் செயல்படக்கூடாது ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளை செய்யறத போலவே நானும் செய்யற எண்ணம் தவறான காரியத்தை குறித்து இருக்கலாம், நல்ல காரியமா இருக்கலாம். அடுத்த பிள்ளைகளை செய்யறத போலவே நானும் செய்யணுன்ற எண்ணத்தை கொண்டு வர அந்த சம்காரியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கப்பா. அடுத்த பிள்ளைங்க செய்யறதைய ஆண்டவரே பன்ம பிள்ளைகளை செய்வதற்கு தூண்டுகிற அந்த சம்காரியின் ஆவிகளை கர்த்தர் நிர்மலமாக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா. அவங்க செய்யறத போல தானும் செய்யற எண்ணங்க எங்க சிந்தனையை விட்டு வேரோடு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கும், முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கும், நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும், அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா ஒன்றுமலமா ஆக்கி போட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாடி ஜெபிக்கும், முற்றிலுமா நிர்மலமாக்கி போடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்தவங்க செய்யற அதே தவற எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நாங்க பின்பற்றிடக்கூடாது ஆண்டவரே. அடுத்தவங்க செய்யற தப்பான காரியத்தை, பாவமான காரியத்தை, அக்கிரமமான காரியத்தை ஒரு நாள் நாங்க அதையே அப்படியே பாட பயன்படக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில பின்பற்றிடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிச்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்த ஜனங்களை பற்றி, குறிப்பாக அந்த ஏழை எளிய ஜனங்களை பற்றி கவலை இல்லாமல் வாழ வைக்கிறது இந்த சம்கா. ஏன்னா 5:7 தெபரால் சொல்கிறான், நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின அப்படின்னா. நான் தாயா எலும்பும் அளவும், அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவா சம்கார் காலத்திலும் யாகேலின் காலத்திலும் கிராமங்கள் பாழா போயிடுச்சு அப்படின்னுவா. 5வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் அதை சொல்லின்னு வருவாங்க. வீட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க. 6வது வசனம் சொல்லுவா சம்காரியின் காலத்திலும் யாகேலின் காலத்திலும் கிராமங்கள் என்ன செய்ய போச்சு, பெரும் பாதைகள் பாழாய் போயிடுச்சு. இஸ்ரவேலில் நான் தாயா எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயினன்னு. அப்போ சம்கார் காலத்திலும் அப்படிதான் இருந்திருக்குது, யாகேலியுடைய காலத்திலும் அப்படிதான் இருந்திருக்குது. ஆனால் தெபோரால் எழும்பின பிறகுதான் கிராமங்களுக்கு மேலே ஒரு பார்வையை கொண்டு வந்தான். அப்படின்னா கிராமங்களுக்கு மேலே, ஏழைய எளிய மக்களுக்கு மேலே ஒரு கரிசனை இல்லாமல் வாழ வைக்கிறது எந்த ஆவினா இந்த சம்காரின் ஆவி. கிராமங்களுக்கு மேலே, கிராமங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு மேலே ஒரு கரிசனை இல்லாமல் வாழ வைக்கிறது இந்த சம்காரியின் ஆவி. ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு மேலேயும் கிராமங்களுக்கு மேலேயும் நமக்கு என்ன இருக்கணும். சுலமத்தில் சொல்லுவா, ஆண்டவர் சொல்லுவா, சுலமத்தில் வா நாம் கிராமங்களில் போய் என்ன செய்வோம், தங்குவோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார். உன்னத பாட்டில் சுலமத்தில் பார்த்து ஆண்டவர் சொல்லுவா, கிராமங்களிலும் போய் தங்குவோம். அப்போ கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு இருக்கு. கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்த நன்மை செய்கிறவராய் என்ன செஞ்சா, சுற்றி திரிந்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் கிராமங்களை குறித்து ஒரு கரிசனை, கிராமங்களை குறித்து இன்னைக்கு பட்டணத்துக்கு மேலே எல்லாருக்கும் கண் இருக்கும், ஆனால் கிராமங்களுக்கு மேலே என்ன இல்லை, நிறைய பேருக்கு கண்கள் இல்லை. கிராமங்களுக்கு போகிறது யாரும் விரும்புறது இல்லை, கிராமங்களை யாரும் நேசிக்கிறது இல்லை, கிராமங்களை யாரும் விரும்புறதில்லை. ஆனால் தேவன் அதிகமான காரியத்தை யார் மேலே காவ சொல்றா, நான் தாயாய் எழும்பும் அளவும் இஸ்ரவேல் கிராமங்கள் பாழாய் கிடந்தன. அப்போ தெபோரால் எழும்பின பிறகுதான் அந்த பாழான கிராமங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது, மாறுது. அப்போ சம்காரியின் காலத்தில் அந்த கிராமங்கள் பாழாக இருக்குது, அதை என்ன செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அப்போது ஏழை எளிய ஜனங்கள் இல்லை கிராம ஜனங்களை பற்றி கரிசனை இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ வைக்கிறது இந்த சம்காரினுடைய 6வது கிரியை. 6வது கிரியை. அப்படி கைகளை உயர்த்தி அப்படி சோம்பலமா, 2 கைகளை அப்படி விரித்து அப்படி பரலோகத்தில் விரித்து அப்படி சோம்பலமா, 2 கைகளை அப்படி பரலோகத்தை விரித்து ஆண்டவரே சோம்பலம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்களை குறித்து ஆண்டவரே கரிசனை இல்லாமல் வாழ வைக்கிற இந்த சம்காரியின் ஆவிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஏதோ நான் எழுமின, ஏதோ சபைக்கு வந்த, சர்ச்சைக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன், ஆராதனைக்கு வந்துட்டேன், அதோட என் கடமை முடிஞ்சிச்சுன்னு ஏழைய மக்களை குறித்து, கிராமங்களை குறித்து, ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து கவலையற்று கரிசனையற்று வாழ்கிற அப்படிப்பட்ட இந்த சம்காரியின் ஆவிகள், அப்படிப்பட்ட இந்த சம்காரியின் வல்லமைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. இந்த சம்காரியின் ஆவிகள் ஆண்டவர் சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர், கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். ஏழை ஜனங்களை குறித்து கரிசனை உள்ள நபர்களா, ஏழைக்கு இறங்குறவா, கர்த்தருக்கு கடன் கோர்க்கிறான் நீங்க சொன்னீங்களேப்பா, அவன் கொடுத்தவ திரும்ப கொடுப்பான்னு சொன்னீங்களேப்பா. ஏழை எளிய ஜனங்களுக்கு மேல கரிசனை உள்ள தேவ நீர் அல்லவா சாமி, ஏழை ஜனங்களுக்கு மேல கரிசனை உள்ளவன் நீர் அல்லவா சாமி. அப்படிப்பட்ட கரிசனை எங்களுக்கு, எங்க சபை மக்களுக்கும், கிளை சபை மக்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும், ஏழை ஜனங்களை குறித்த கிராமங்களை குறித்து ஒரு கரிசனை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம்பா. கிராமங்களை குறித்த கரிசனையே இல்லாம வாழ்ற, ஏழை எளிய ஜனங்களை குறித்து கரிசனையே இல்லாம வாழ வைக்கிற இந்த சம்காரியின் ஆவிகள் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. முற்றிலுமா முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. முற்றிலும்
முற்றிலும் அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்கிறேன்பா. முற்றிலும் அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. இந்த சம்காரியின் ஆவி இந்த குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, சபைக்கு மத்தியில கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். கிராமங்களை குறித்து கரிசனை இல்லாம போயிடவே கூடாது ஆண்டவர். ரட்சிக்கப்பட ஏழை எளிய ஜனங்களை குறித்து கரிசனை இல்லாம போயிடவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட கரிசனையற்ற வாழ்க்கையை வாழ்க்கை வைக்கிற இந்த ஆண்டவர் சம்காரியின் ஆவிகள் முற்றிலும் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும். நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கும். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவன் 7வது கிரியை, ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவனிக்காதவன் இந்த சம்கார். ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவனிக்காதவன் இந்த சம்கார். 5:6 சொல்லுது, சம்காரன் காலத்திலும் யாகேனின் காலத்திலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தன. பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் இருக்குது. யார் காலத்தில்? இந்த சம்கார் காலத்தில் ஜனங்க பெரும் பாதைகள் எப்படி கிடக்கும்? பாழாய் கிடக்குதான். 2வது சொல்கிறாங்க, ஜனங்க பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்கல, பக்க வழியாக என்ன செய்கிறாங்க? பயணிக்கிறாங்க. இதை கண்டுக்காதவன் யாருன்னா இந்த சம்கார். இவனும் நியாயம் விசாரிக்கிறான், ஆனால் என்ன செய்யலை. ஏதோ வராங்களா, வந்தால் போதும், வந்தால் போதும், சபைக்கு வந்துட்டாங்கன்னா போதும், காணி கொடுத்துறாங்களா போதும், அவங்க வாழ்க்கை சரியாக இருக்கா, சீராக இருக்கா, அவங்க குடும்பம் சரியாக இருக்கா, தனிப்பட்ட வாழ்க்கை சரியாக இருக்கா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கா, அவங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கா, அதையெல்லாம் என்ன செய்யறது இல்லை, காக்கிறதில்லை. ஏதோ வந்தால் போதும், போனால் போதும், நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து கரிசனையற்ற வாழ்க்கையை வாழ வைக்கிறவன் இந்த சம்கார். அவனுக்கு என்ன இருந்தால் போதும், வந்தால் போதும். சில பேர் காசு கிடைச்சா போதும் இல்லையா? வீட்டுக்காரர் எப்படி போகிறோம், என்ன செஞ்சாலும் அதை பற்றி கவலையே இல்லை. அவனுக்கு தேவை காசு கொண்டு வந்து கொடுத்துட்டா போதும். அவனுக்கு தேவை காசை கொண்டு வந்து கொடுத்தா போதும். அது நல்ல வழியில் வந்தாலும் சரி, கெட்ட வழியில் வந்தாலும் சரி, ஆக மொத்தம் காசு வந்தால் போதும். எங்கே போ எங்கே வா, இதை கொடுத்தா போதும், இது வந்தால் போதும் அப்படின்ற எண்ணங்களோடு கூட வாழ வைக்கிறது இந்த சம்காரினுடைய 7வது கிரியை. ஜனங்கள் வாழ்க்கையை குறித்து கவனிக்க. நம்ம எதை கவனிக்கணும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கவனிக்கணும். எந்த வாழ்க்கையை கவனிக்கணும்? வெளியரங்கமான வாழ்க்கையை கவனிக்கணும், அந்தரங்கமான வாழ்க்கையை கவனிக்கணும். அவங்க வாழ்க்கையை கவனித்து அதை சரியாக இருந்தால் பின்பற்றலாமே ஒழிய, அவங்க வாழ்க்கை சரியில்லாத பட்சத்தை நம்ம என்ன செய்யவே கூடாது, அந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றவே கூடாது. அப்போ இந்த 7வது கிரியை, சம்காரினுடைய 7வது கிரியை என்ன கிரியை? ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனிக்காத இந்த சம்காரியின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டப்பான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்தபடி ஜோமலமா, எல்லாபடி சேர்ந்து முடிஞ்ச நேர் முழங்கால் படிபடி ஜோமலமா, முடிஞ்ச நேர் முழங்கால் படியிட்டபடி ஜோமலமா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. முற்றிலும் நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்பா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனிக்காம, யார் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் சரியா போயிட்டு இருந்தா போதும் என்ற மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை, தப்பான வாழ்க்கையை கூட பக்கா வழியா நடக்கும் போது கூட அதை கவனித்து சீர்படுத்த வேண்டிய பொறுப்புல, சீர்படுத்த வேண்டிய காரியத்துல, சீர்படுத்த வேண்டிய இடத்துல இருந்து கூட அதை சீர்படுத்த முடியாம அதை கவனிக்காத போற அந்த சம்காரியின் ஆவிகள், அந்த சம்காரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்பா. ஜனங்களை திருத்தக்கூடிய, ஜனங்களை சரிப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தோம், ஜனங்களை சரிப்படுத்தக்கூடிய நிலையில இருந்தோம். அந்த ஜனங்களை சரிப்படுத்தாத ஆண்டவரை கவனிக்காம கரிசனையற்ற வாழ்க்கையை வாழ வைக்கிற, கவனிக்காத வாழ்க்கை வைக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை கூட சரிப்படுத்தாம, பெற்றோரை வாழ்க்கையை சரிப்படுத்தாம, ஆண்டவர் சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்து கூட சரிப்படுத்த வேண்டிய வாழ்க்கையை சரிப்படுத்தாம வாழ வைக்கிற இந்த சம்காரியின் ஆவிகள், இந்த சம்காரியின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்பா. இந்த சம்காரியின் ஆவி இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த சம்காரியின் வல்லமைகள் தலை எடுக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த சம்காரியின் கிரியைகள் தலை எடுக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சம்காரியின் ஆவிகள் முற்றிலும் அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கும். பிள்ளைகளை திருத்த வேண்டிய இடத்துல இருந்தோம், பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தோம், கூட இருக்கிறவங்களை சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தோம், சரிப்படுத்தாம அவங்க வாழ்க்கையை கவனிக்காம போக பண்ற இந்த சம்காரியின் ஆவிகள், இந்த சம்காரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த 7 விதமான
கிரிய உள்ள அடிக்கிற இந்த சம்காரியின் ஆவி, இந்த சம்காரியின் வல்லமையை இயேசுவின் நாமத்தால் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. இனி தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையில, சமுதாயத்தில் இந்த சம்காரியின் வல்லமையை கிரிய நடப்பிக்கவே கூடாது. ஆண்டவர் கிரிய நடப்பிக்கவே கூடாது. கர்த்தர் முற்றிலும் அதை வேறறுத்து போக பண்ணும்படி ஜெபிக்க, முற்றிலும் அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க. இந்த சம்காரியின் வல்லமையை ஒரு நாட தலையெடுத்து கிரிய செய்யாதபடி அதை அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டுருங்க சாமி. தேவ கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து நடத்தி ஆஸ்வதிங்க சாமி. கர்த்தப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.